இடறுவார்கள். உங்களை கஷ்டப்படுத்துறவன் அவன் தான் கஷ்டத்தை அனுபவிப்பான். உன்னை துன்பப்படுத்துறவன் அவன் தான் துன்பத்தை அனுபவிப்பான். உங்களுக்கு விரோதமாக எழும்பினா அவர் விரோதமாக எழும்புவார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எந்த மதமாக இருக்கலாம், எந்த மார்க்கமாக இருக்கலாம், நீ வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், குட்டியாக இருக்கலாம், நட்டியாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கலாம், வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கலாம், கருப்பாக கூட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம், இல்லை கருப்பாகவே கூட இருக்கலாம். ஆனால் நீ எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களை ஒரு ஆள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் உங்களை ஒருவர் சபிக்கும் போது கர்த்தரே அவனை சபிக்கிறார். இது நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களை என்னைய துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள். இன்னைக்கு உங்களை என்னையும் சில நேரங்கள் வேலை ஸ்தலங்கள்லாம் நமக்கு விரோதமாக தான் மனிதர்கள் இருப்பாங்க. எந்த இடத்துலையும் சாஃப்டாக போயிட முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. எல்லாரும் ஒருவரை ஒருவர் மேலே ஏறி வரணும் தான் நினைப்பாங்க. அதுவும் 4 விதமான நண்டுகளை பிடித்தார்களாம். 4 விதமான நண்டு. எல்லா நண்டும் பிடித்து ஒவ்வொரு பக்கெட்டு உள்ளே போட்டாங்களாம். ஒரு 10 நண்டு ஒரு பக்கெட்டு, இன்னொன்று 10 நண்டு ஒரு பக்கெட்டு, இன்னொன்று 10 நண்டு ஒரு பக்கெட்டு, இன்னொன்று 10 நண்டு ஒரு பக்கெட்டு. ஒன்று அமெரிக்கா, ஒன்று சிங்கப்பூர், ஒன்று ஆப்பிரிக்கா, ஒன்று இந்தியா. இங்கே அமெரிக்காவுடைய நண்டு என்ன பண்ணிச்சான், ஒவ்வொரு நண்டாக மேலே ஏறி போயிடுச்சான். சிங்கப்பூர் நண்டும் ஒரு நண்டு ஏறுது, இன்னொன்று நண்டு அப்படியே ஹெல்ப் பண்ணி மேலே ஏறி போச்சு. ஆப்பிரிக்கா நண்டும் ஒரு நண்டு ஏறுது அதை பிடிச்சி ஹெல்ப் பண்ணி போயிடுச்சு. ஆனால் 4வது இந்தியா நண்டு என்ன பண்ணிச்சா தெரியுமா, 1 இயர் தான் பிடிச்சி இழுக்குதான். இன்னைக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள் நண்டு போல. நண்டு நீங்கள் ஒரு பக்கெட்டில் விட்டு பாருங்களேன், 1வது மேலே ஏறி வருமானு, ஏறி வராது. இது உதாரணத்துக்கு சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சில மனிதர்கள் நம்ம பிடிச்சி இழுக்கத்திலே இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் ஊழியம் செய்கிறானா, தூங்குறானா, என்ன பண்ணுறான், கிராமத்தில் விசிட் பண்ணுறான், இதே அவன் வேலை. அவனும் முன்னேற மாட்டான், நம்மளையும் காலை பிடிச்சி தரத்தன்னு வலிக்கிறத பார்ப்பான். இது நண்டு கூட்டம். சில நேரம் நம்மை சுற்றி நண்டு கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நண்டு கூட்டத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்ம கண்மலையின் மேலே நிறுத்துறார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், நீ நம்மை சுற்றிலும் சில துன்பப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும், நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் இருந்தாலும், நம்மை மேற்கொள்ள நினைக்கிறவர்கள் இருந்தாலும், கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.